வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினுக்கு ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். வினை தூய்மை என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். வினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை, விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டு வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம். வினை காலம் இடம் தொடர்பு கொள்ளும் பொருள் ஏற்ப வெவ்வேறு அளவு இன்பதுன்பம் நல்கும். வினைகள் தம்மை உடல் தகுதி உலகம் ஒப்ப உயர் இயற்கை நியதி ஒக்க ஆற்ற மேலாம். வாழ்க வளமுடன். வினை எதுவும் நாம் செய்யும் செயல்கள் தான் வினை என்று சொல்லப்படுகிறது. இந்த வினைகள் நலம் தீது, நன்மை பயப்பது தீமை செய்வது என்பது நாம் செய்யும் போது இல்லை. விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கமும் கொண்டு அந்த செயல் செய்த போது அந்த வினையை நாம் ஆற்றிய போது நமக்கு வரும் விளைவு, அந்த விளைவு யார் அந்த விளைவை சந்திக்கிறார்களோ அவர்கள் அந்த வினையை ஆற்றும் நோக்கம் கொண்டே அது நலம் தீது என்பதை நாம் பிரித்து உணர்வதாக இருக்கிறது. விழிப்புடனே எண்ணம் எழும்போதே, எண்ணம்தான் சொல்லாக மலர்கிறது, சொல்தான் செயலாக வருகிறது. ஆக அந்த எண்ணம் எழும்போதே தேர்வோம். அந்த எண்ணத்தை சொல்லாகவும் செயலாகவும் மலர்த்தலாமா வேண்டாமா என்பதை அப்போதே நாம் தேர்வு கொள்ள வேண்டும். வினை காலம் இடம் தொடர்பு கொள்ளும் பொருள்களுக்கு ஏற்ப அந்த செயல் நாம் நிகழ்த்துவதற்கு முன் அது எந்த காலம் எந்த இடத்தில் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் பொருளுடன் நாம் அந்த செயலை ஆற்றவிருக்கிறோம் என்பதை வெவ்வேறு அளவு இன்பம் துன்பம் நல்கும் என்பதை சிந்தையில் கொண்டு வினைகள் நம்மை உடல் தகுதி உலகம் ஒப்ப நாம் அந்த செயலை செய்து முடிக்க தகுதி வாய்ந்தவர்களா என்பதையும் அந்த செயல் விளைவாக மலரும்போது இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறி இருக்கிறதா என்பதை தெரிந்து உயர் இயற்கை நீதி அந்த நீதிக்கு ஒப்ப ஆற்ற நமக்கு மேலாம் உயர்வு தரும் அந்த விளைவு நன்மை தரும். அந்த நன்மை உலகத்துக்கு ஒப்பதாக இருக்கும். அந்த உடல் தகுதி வாய்ந்த அந்த செயலை செய்து அதற்கு நல்விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அந்த இயற்கை நீதியை ஒத்துக்கொள்வதாக அவ்வாறு ஒத்துக்கொண்ட அந்த செயல்கள் மேலாம் நம்மையும் சரி பிறரையும் சரி உயர்வு பெறச் செய்வதாக அந்த வினை நமக்கு அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து நாம் ஆற்றினால் அந்த வினை தூய்மை பெற்றதாக சிறப்பு பொருந்தியதாக அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாக உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மை
தருவதாக அது அமையும் என்பதை வினை தூய்மை என்ற தலைப்பிலே குரு அவர்கள் எந்த ஒரு வினையையும் நன்மை தரும் தீமை தரும் என்று நாம் அப்போதே தீர்மானம் செய்ய முடியாது. அதற்கு வந்த அந்த விளைவை கொண்டு அந்த செயலை செய்தவர், அந்த வினையை நிகழ்த்தியவர், அவருடைய நோக்கம் என்ன என்பதையும் தெரிந்து இது நன்மையாக நலம் பெறுவதாக அமைந்திருக்கிறது என்பதை கொண்டு விழிப்புடன் அந்த எண்ணத்தை சொல்லாகவும் செயலாகவும் வளர்த்தி அந்த வினையை நாம் உலகம் ஏற்றுக்கொள்வதாக காலம், இடம், தொடர்பு கொள்ளும் பொருட்கள் இவைகளை கொண்டு வெவ்வேறு அளவாக பண்படுத்தி பயன்படுத்தி அந்த பண்பாட்டின் அடிப்படையில் அந்த இன்பத்தை துய்ப்பதாக தமக்கும் பிறருக்கும் சமுதாயத்திற்கும் நலமளிப்பதாக உலகம் ஏற்பதாக அது அமைந்தால் தூய்மை பெற்ற வினையாக அது நாம் கொள்ளலாம். உயர் இயற்கை நீதி அதுதான் என்பதை நாம் ஏற்று செல்லும்போது நமக்கும் பிறருக்கும் உலகத்துக்கும் உயர்வை அளிப்பதாக அந்த வினை அமைந்தால் அது தூய்மை பெற்ற வினையாக நாம் கொள்ளலாம் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளவர்களுக்கு வாழ்க வளமுடன். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.